ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 to 4. ஓகே, ஆர்டிகல்ஸ் 1 to 4 பற்றி படிக்கிற முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஃபோர்த் ஷெட்யூலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ன்றது ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கா, இதோட பேரும் இதுக்கான எல்லை இதுதான் அப்படின்னு எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபோர்த் ஷெட்யூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் ராஜ்யசபாவில் இவ்வளோ சீட்ஸுன்றதை ஒதுக்கணும். அதை பற்றி பேசினா அது வந்து ஃபோர்த் ஷெட்யூல். அதாவது ஃபோர்த் ஷெட்யூல்ன்றது அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஓகே, ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸ் வரும். செகண்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி ஆர் லிஸ்டட் இன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டும் யூனியன் டெரிட்டரிஸ் லிஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 1 கிளாஸ் 2. ஓகே, ஆர்டிகல் 1 கிளாஸ் 3ன்றது என்னன்னா, இந்தியாவோட எல்லை இதுதான்ப்பா, இந்தியாவோட எல்லையை வந்து 3 பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் டெரிட்டரிஸ், ஒரு மாநிலங்களின் எல்லை, யூனியன் டெரிட்டரிஸ் எல்லை, அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டயத்தில் வந்து ஏதாவது ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிடும், அதோட எல்லை. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியாவோட எல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 1 கிளாஸ் 3. ஓகே, இப்போ ஆர்டிகல் 1 கிளாஸ் 1 வாங்க. இந்தியா தட் இஸ் பாரத். ஒரு சில பேர் வந்து இந்தியான்றது பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு சில பேர் வந்து பாரத்ன்றது பண்ணாங்க. அப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணி இந்தியா தட் இஸ் பாரத்னு கொண்டு வந்தாச்சு. ஓகே, அஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராதர் தன் ஃபெடரேஷன். இந்தியா தட் இஸ் பாரத் அஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராதர் தன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக தான் இருக்க விரும்புது, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, அம்பேத்கர் வந்து அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அமெரிக்கன் ஃபெடரேஷனை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அமெரிக்கன் ஃபெடரேஷனில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஸ்டேட்ஸுக்குள்ளே அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணி யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 3 நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறாரு, இவருக்கு ரீச் ஆகாது. அப்போ இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறாரு, இவருக்கு ரீச் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம 3 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம், நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த குரூப் ஃபார்ம் பண்ணோம்னா 3 பேர் அனுப்பணும், யாராவது அனுப்புனா 3 பேருக்குமே அந்த மெசேஜ் ரீச் ஆகும்னு அப்போ இந்த 3 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுதான் அமெரிக்கன் ஃபெடரேஷன். அப்போ இந்த 3 பேருன்றது ஸ்டேட்ஸு, இந்த இது வந்து யூனியன், குரூப்ன்றது யூனியன். அப்போ இந்த 3 பேர் அக்ரிமெண்ட் போட்டு யூனியன் ஃபார்ம் பண்ணியிருந்தால் அதை வந்து அமெரிக்கன் ஃபெடரேஷன், அங்கே வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த நபர் இருக்கார்ல, இப்போ இந்த நபர் வந்து இந்த யூனியன்ல வந்து லெஃப்ட் ஆக முடியுமான்னு கேட்டால் ஆக முடியும். இங்கே வந்து இது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து இது நடக்கும். ஓகே, இப்போ யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அப்படியான்னு கேட்டால் ஆப்போசிட். அப்படியே இது யூனியன் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்ஸ் வந்து உருவாக்குச்சு. அப்போ இந்த ஸ்டேட் வந்து இந்த யூனியன்லேருந்து வெளியே போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. அப்போ இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்தியா வந்து ஃபாரின் டெரிட்டரிஸை வந்து 3 மூலியமாக ஆக்குபை பண்ணிக்கலாம். ஒன்று சீசன், ஆக்குபேஷன், இன்னொன்று கான்கஸ்ட். சீசன்றது ஒன்றுமே கிடையாது, கிஃப்ட் பர்ச்சேஸ் டிடி மூலியமாக பண்ணுறது. ஆக்குபேஷன்றது நம்மளா போய் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறது. கான்கஸ்ட்ன்றது நம்ம கீழே வந்து மற்ற எல்லைகளை வந்து அடி பண்ணி வைக்கிறது. ஓகே, அப்படி வந்தது வந்து என்னென்னன்றது பார்த்தோம்னா, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி, சிக்கிம். ஆர்டிகல் 2 வந்து எதை பற்றி பேசுனா, அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இந்த 2 பவரும் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது. அதாவது ஒன்றுமே கிடையாது, இந்தியாவில் சேராத ஒரு ஃபாரின் டெரிட்டரிஸ் வந்து இந்தியா எல்லைக்குள்ளே வர வச்சு ஒரு ஸ்டேட்டாக உருவாக்கிட்டோம்னா அது வந்து ஆர்டிகல் 2 மூலியமாக பண்ணலாம். அந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது. அதான் இங்கே நாட் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கேன், இந்தியாவோட எல்லைக்குள்ளே இல்லாமல் இருக்கணும். ஆர்டிகல் 3 வந்து இந்தியாவோட எல்லைக்குள்ளே இருக்கணும். அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது பிரிட்டிஷ் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து இருந்துச்சு. ஒன்று பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், இன்னொன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தோன்னா நேட்டிவ் ரூலர்ஸ். இந்த நேட்டிவ் ரூலர்ஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அப்போ பேரமௌண்ட் பவர், அப்போ சுப்ரீம் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் வந்து 1947 வந்து நான் இந்தியா விட்டு போகிறேன்னு போயிட்டாங்க. அப்போ போகும்போது இங்கே சிக்கிம், இந்த டயத்தில் வந்து சிக்கிம் வந்து 1947 வரைக்கும் சிக்கிமை ரூல் பண்ணது யாருன்னா சாக்கியல்ஸ்ன்றவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் கொடுத்த பிரிட்டிஷ் வந்து இல்லை அப்படின்னு நம்ம சிக்கிம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1947 இந்தியா நீங்கள் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு ப்ரொடக்டரேட் ஸ்டேட்டாக வந்து மாறிக்கிறோம். 1947 சிக்கிம் வந்து இந்தியாவுக்கு ப்ரொடக்டரேட் ஸ்டேட்டாக வந்து மாறிடுச்சு. சிக்கிம் ப்ரொடக்டரேட் ஸ்டேட் டு இந்தியா. ஓகேவா, அப்படி மாறிடுச்சு 1947. அப்போ இந்தியா பதிலுக்கு வந்து சிக்கிம்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்து சிக்கிம்க்கு வந்து இந்தியா தான் வழங்கணும். ஓகே, அப்போ இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருந்தும் 1947 இருந்ததெல்லாம் பண்ணியுமே இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்நாட்டுக்கு விஷயம் வந்து யாருக்கு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா சாக்கியல்ஸ் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அப்போ 1974 என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிக்கிம் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் இந்தியாவுடன் அசோசியேட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் 35th அமெண்ட்மெண்ட் 1974 போட்டாங்க. அதை போட்டு ஆர்டிகல் 2A 10th ஷெட்யூலும் மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ
அசோசியேட் ஆகணும்னு விரும்புகிறாங்களே சிக்கிம் 1974 அதனால ஆர்டிகல் 2 என்ன சொல்லுதுன்னா சிக்கிம் நீங்கள் எங்களுக்கு அசோசியேட் ஸ்டேட் அந்தஸ்தும் உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்றது ஆர்டிகல் 2 சொல்லுது. 10th ஷெட்யூல்னா அந்த அசோசியேட்டுக்கான அந்த அசோசியேஷனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இருக்க 10th ஷெட்யூல் வேறு. இப்போ இருக்க 10th ஷெட்யூல் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி பேசுகிறது. இதை வந்து ரிப்பீல் பண்ணி இந்த 10th ஷெட்யூலை வந்து இது பண்ணியிருப்பாங்க, கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1974 சிக்கிம் வந்து நான் இந்தியாவோட அசோசியேட் ஸ்டேட் ஆகணும்னு ஆசைப்பட்டு 35th அமெண்ட்மெண்ட் 1974 மூலிமா ஆர்டிகல் 2A 10th ஷெட்யூல் கிரியேட் பண்ணியாச்சு. இது கிரியேட் பண்ணது வந்து பார்லிமெண்ட்டு. அப்போ சிக்கிம் வந்து அசோசியேட் ஸ்டேட் அந்தஸ்து வந்து இந்தியன் யூனியன் வந்து வழங்கிருச்சு. எது மூலிமா? ஆர்டிகல் 2A மூலிமா. அதே மாதிரி 10th ஷெட்யூலில் வந்து அசோசியேஷனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1975 என்ன பண்ணாங்கன்னா மக்களோட வந்து ரெஃபரண்டம்ன்றது மக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்போ வாக்கெடுப்பு எடுக்கும்போது சாக்கியல் சிஸ்டம் எங்களுக்கு வேணான்னு மக்கள் வந்து ஓட் பண்ணிட்டாங்க. அப்போ சிக்கிம் வந்து ஃபுல்லாக வந்து இந்தியாவோட வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து வந்துருச்சு. அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா 36th அமெண்ட்மெண்ட் 1975 மூலிமா சிக்கிமுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்டேட்டஸாக வந்து இந்தியன் யூனியனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி தான் இந்தியன் யூனியனுக்கு சிக்கிம் வந்து வந்துச்சு. எத்தனாவது மாநிலமாகனா 22வது ஸ்டேட்டாக வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட் அந்தஸ்தை வந்து கொடுத்தாச்சு. அப்போ ஆல்ரெடி இந்த அசோசியேட் ஸ்டேட் அந்தஸ்தை வந்து கேன்சல் பண்ணுமா? அதனால ஆர்டிகல் 2A அசோசியேட் ஸ்டேட் அந்தஸ்தை வந்து சிக்கிமுக்கு கொடுத்ததை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 2Aவே கேன்சல் பண்ணி வச்சுருக்கும் போது 10th ஷெட்யூல் அசோசியேஷனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 36th அமெண்ட்மெண்ட் 1975 மூலியமாக பண்ணியாச்சு. ஓகே, அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் வந்து சிக்கிமுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சில இதுக்கு வரும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து சிக்கிமுக்கு வந்து வழங்கியிருக்கோம். அந்த வந்து ஆர்டிகல் 37(1)(f). ஓகே, இப்போ ஆர்டிகல் 3 பற்றி படிப்போம். ஆர்டிகல் 3ன்றது இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆர்டிகல் 2 என்ன சொன்னேன்? ஒரு ஃபாரின் டெரிட்டரி இந்தியாவுக்குள்ளே வரணும், இந்தியாவுக்குள்ளே வந்து ஸ்டேட்டாக உருவாச்சுன்னா அது ஆர்டிகல் 2. அது பண்ணுற பவர் வந்து பார்லிமெண்ட் இருக்குன்றேன். ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இந்தியாவுக்குள்ளேயே இப்போ 2 டெரிட்டரி சேர்ந்து ஒரே டெரிட்டரி ஆகுறது, இல்லை ஒரு எல்லையை பிரித்து ரெண்டு ஸ்டேட்ஸை வந்து உடைச்சோம்னா அது வந்து ஆர்டிகல் 3. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தெலுங்கானா வந்து சொல்லலாம். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், செப்பரேட்டிங் டெரிட்டரி, யூனிட்டிங் டெரிட்டரி. அதான் ஒரு எல்லையை ரெண்டாக பிரித்து ஸ்டேட்ஸாக உருவாக்குறது, இல்லை ரெண்டுமே சேர்த்து ஒரு ஸ்டேட்ஸாக உருவாக்குறது. அதே மாதிரி பவுண்டரி, அதோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், நேம் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த பவர்லாம் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட்டில் இருக்குது. அதை பண்ணக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 3. இதை வந்து நம்ம இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா உள்ளுக்குள்ளேயே பண்ணுறோம்ல, இந்தியாவுக்குள்ளேயே பண்ணால் அது ஆர்டிகல் 3. வெளியிருந்து கொண்டு வந்து வெளியிருந்து வந்துச்சுன்னா அது வந்து ஆர்டிகல் 2. ஓகே, இந்த ஆர்டிகல் 3க்கான ப்ரொசீஜர் பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் தெலுங்கானா வந்து உருவாச்சல, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டாக மாறதுக்கு முன்னாடி அது பில்லாக தான் இருந்திருக்கும். பில்லுன்றதை தமிழில் வந்து மசோதான்னு சொல்லுவாங்க. இப்போ தெலுங்கானா வந்து உருவாச்சல, அது வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014. இப்போ இதுக்கு முன்னாடி பில்லாக தான் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி பில்லை, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சா, அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா அந்த கன்சர்ன்டு ஸ்டேட், அப்போ அந்த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அனுப்புவார். அவங்களோட கருத்தை கேட்கறதுக்கு அனுப்புவார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த கருத்தை வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சொல்லி ஆகணும். அப்போ சொல்கிற அந்த கருத்தை வந்து பிரசிடென்ட்டும் பார்லிமெண்ட்டும் அந்த ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களோட விருப்பம். சரி, இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு அந்த பில்லில் வந்து ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரெஷ் அமெண்ட்மெண்ட் இஸ் தேர் இன் பில் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா திருப்பி வந்து ஃப்ரெஷ் ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் எனி ஸ்டேட் நாட் கேரண்டி பை கான்ஸ்டியூஷன். அதாவது இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் வந்து உருவாகியாச்சு, அதோட எல்லை இதுதான், இது மாறவே மாறாது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த கேரண்டியும் இல்லை. அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் நினச்சா அந்த எல்லையை வந்து எப்போ வேணாலும் உடச்சிக்கலாம். அதனால தான் ஸ்டேட்டோட எல்லையை வந்து பிரிச்சுக்கலாம், உடச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால தான் யூனியனை உடைக்க முடியாது, ஸ்டேட்ஸை வந்து உடைக்க முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். இந்தியா இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். ஓகே, அப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு தமிழ்நாடு இதுதான்னா அதோட எல்லை இதுதான் அப்படின்றது, இது மாறாது அப்படின்றது வந்து கேரண்டி வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. எப்போ வேணாலும் அதோட எல்லையை வந்து ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட், எந்த ஸ்டேட்னாலும் அந்த ஸ்டேட்டோட எல்லை வந்து எப்போ வேணாலும் மாறிக்கணும். அதுதான் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் எனி ஸ்டேட் நாட் கேரண்டி பை கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 3 மூலியமாக உருவானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 மூலியமாக தெலுங்கானா வந்து உருவாயிடுச்சு. 29 ஸ்டேட்டாக வந்து உருவாயிடுச்சு. ஓகே, ஒடிசா வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ? 2011. முன்னாடி ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா ஒரிசான்னு இருந்திருக்கும். இப்போ நியூ நேம் வந்து ஒடிசா. அதே மாதிரி உத்தரகண்ட் 2006 வந்து ஓல்டு நேம் வந்து உத்தராஞ்சல் இருந்திருக்கும். இப்போ புது நேம் வந்து உத்தரகண்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2019 வந்து 2 யூனிட் டெரிட்டரியா வந்து வச்சிருப்பாங்க. ஒன்று யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய இதில் எந்த இது மூலியம் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ ஆர்டிகல் 3 மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்டிகல் 4ன்றது என்னன்னா ஒன்றும் கிடையாது. லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 4
laws made under Article 2 and 3 may amend first and fourth schedule and such laws are not deemed to be constitutional amendments. அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஆர்டிகல் 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இது மூலியமாக தெலுங்கானா உருவாக்குனாங்கன்னா, அப்போ தெலுங்கானான்ற ஒரு ஸ்டேட் நியூ ஸ்டேட் உருவாயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஷெடியூலில் 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிடணும்னு சொன்னேன். அப்போ தெலுங்கானான்ற ஒரு புது ஸ்டேட் உருவாகிருக்கு. அப்போ உருவாயிடுச்சுன்னா அதோட பேர் அதோட எல்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலில். அப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி தெலுங்கானான்ற ஒரு புது ஸ்டேட் உருவாயிடுச்சு. அப்போ ஃபோர்த்து ஷெடியூல் இதுக்குன்னு ராஜ்யசபாவில் சீட்ஸ் ஒதுக்கணுமா? அப்போ ஃபோர்த்து ஷெடியூல் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. அப்போ ஃபோர்த்து ஷெடியூல்லையும் ஒரு சில மாற்றம் வருதா? அப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூல்லையும் மாற்றம் வந்துருச்சு, ஃபோர்த்து ஷெடியூல்லையும் ஒரு மாற்றம் வந்துருச்சு. அதுக்காக இப்போ அந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் அது அமெண்ட்மெண்ட் கிடையாது. இது ஆர்டினரி லா, சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமாகவே இது பண்ணிக்கலான்றாங்க. அப்போ சிம்பிள் மெஜாரிட்டின்றது ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டின்றது என்னென்னா 50% ப்ளஸ், அதாவது ஒன்றும் கிடையாது. 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 50 பேர் ப்ளஸ்னா ப்ளஸ் ஒரு ஆள் இருந்தால் போதும். 51 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போட்டிருந்தா அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.